உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி. சீக்கிரமா கொடுத்து கட்ட சொல்லு. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமஹி धन्नो राम प्रचोदयात्. ओम दामोदराय विद्महे रुक्मणे वल्लभाय धीमहि धन्नो कृष्ण प्रचोदयात्. ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि धन्नो विष्णु प्रचोदयात्. ओम भूतनाथाय विद्महे भवनंदनाय धीमहि धन्नो शास्ता प्रचोदयात्. ओम भागीश्वराय विद्महे हयग्रीवाय धीमहि धन्नो हंस प्रचोदयात्. கெட்டிமலம் மாப்ள திருமங்கல தாரணம் பண்ணுங்க. மாங்கல்யம் தந்து நானே. நிறுத்துங்க. என்ன இந்த பொண்ணு அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணுது? கல்யாணத்தை நடத்தக்கூடாதா? இவ எதுக்கு இங்க வரா? ஏதோ பிளான் பண்ணி தான் வரா போல. ஆமா, யாருமா நீ? எதுக்காக நான் கல்யாணம் நடத்த சொல்ற? இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இவர் அந்த பொண்ணோட கழுத்துல தாலி கட்டினா என்னோட வாழ்க்கை போயிடும். அப்படி போடு. என்னம்மா சொல்ற? எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நீதி கிடைக்கணும். என்னம்மா நீதி அநியாயம்னு சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. தாலி கட்டுற நேரத்துல ஒரு பொண்ணு வந்து மாப்பிள்ள தாலி கட்டுறத தடுத்து நிறுத்தி நீதி வேணும்னு கேட்டா என்ன அர்த்தம்னு புரியலையா? சரி, நான் புரியுற மாதிரியே சொல்றேன். அவர் என்ன கெடுத்துட்டாரு. ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டா போல இருக்கு. என்னம்மா இப்படியோ அபாண்டமா சொல்ற? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. உனக்கு என்னதாம்மா வேணும்? அந்த மணமேடையில உட்கார்ந்து அவர் கையால தாலி கட்டிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. அதுதான் எனக்கு வேணும். நானும் பாத்துட்டு இருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த நீ என்னென்னமோ செஞ்சு பார்த்த. எதுவுமே நடக்கலன்னு தெரிஞ்சதும் இப்ப நடக்காத ஒண்ண நடந்த மாதிரி வாய் கூசாம இத்தனை பேர் முன்னாடி சொல்றியே. இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எல்லாம் ஒரு பொண்ணா? அவ பொண்ணு இல்ல மாப்ள, பேய். என்னம்மா நீ அப்படி சொல்ற? சூர்யா இப்படி சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் சூர்யா பொய் சொல்ற ஆள் கிடையாது. அது மட்டும் இல்ல, பெண்கள் விஷயத்துல ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிற ஆளு. ஐயா அப்படி சொல்லுங்க ஐயா. எங்க மாப்ள ஏகபத்தினி விரத தம்பினா தம்பி, தங்க கம்பி, ஹரிச்சந்திர ஃபேமிலி. வாயில ஒரு வார்த்தை கூட பொய் வராது ஐயா.
நான் ஒன்னும் இவரை ஏகப்பட்ட பத்தினி விரதன்னு ஒண்ணு சொல்லல. நானும் இவரும் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டோம். இப்போ என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாரே, அது மட்டும் நியாயமா? இல்ல 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 இல்ல, இவ பச்சை போய் சொல்லிட்டு இருக்கா. என் விரல் கூட இவ மேல பட்டது கிடையாது. ஹாசினி, துர்கா ஏன் இப்படி பேசுறா? பெரியமா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இதுக்கு மேல துர்கா என்ன பண்றான்னு பாக்கலாம். அப்படியா? சார், நான் சொல்றது பொய் இல்ல. அவரோட எதிர் வீட்ல தான் நான் இருக்கேன். ஆனா என் வீட்ல இருந்ததை விட நான் இவரோட வீட்ல தான் அதிகமா இருந்தேன். நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு அவங்க வீட்டு ஆளுங்களே நீங்க கேளுங்க. ஆமாமா, துர்கா அவங்க வீட்டை விட எங்க வீட்ல தான் அதிக நேரம் இருப்பா. எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாருல. எங்க 2 பேருக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருந்தது, கணவன் மனைவி மாதிரி அந்யோன்யம் இருந்துச்சுன்னு நான் இப்ப சொல்றேன். அது அவர் இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். ஐயோ, இவருக்கும் இவர் மனைவி மாரிக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியும். அப்படின்னா எனக்கும் அவருக்குமான உறவுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ, அது என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுமா. சொல்றேன். அத சொன்னதுக்கு அப்புறமாவது எனக்கும் இவருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்றத நம்புறீங்களான்னு பாப்போம். ஐயா, இவ ஏதேதோ சொல்லி பொய்ய உண்மையாக்க பாக்குறா. இவளோட நோக்கம் சூர்யாவோட சொத்துக்களை அபேஸ் பண்றதுதான். அதுக்காக தான் குழந்தை மனச மாத்தி எங்க வீட்டுக்குள்ள வந்துகிட்டு போயிட்டு இருந்தா. மெல்ல மெல்ல சூர்யாவை மயக்கி கல்யாணம் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கா. யாரு? நான் திட்டம் போட்டனா? ஆமா, அத தெரிஞ்சுக்கிட்டுதான் உன்கிட்ட இருந்து சூர்யாவையும் சொத்தையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த புஷ்பாவை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீயும் புஷ்பா கல்யாணத்தை நிறுத்த என்னென்னமோ பொய் சொல்லி பாத்துட்ட. அவ்வளவு ஏன், நேத்து கூட புஷ்பாவுக்கு ஏற்கனவே வேற ஒருத்தன் கூட ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்த. ஆனா அதெல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகலன்னு இப்ப என்ன பண்ற? ஏற்கனவே நாங்க புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டோம் அப்படின்னு பச்சை பொய்ய சொல்லி சொத்து எல்லாத்தையும் ஆட்டைய போட பாக்குற. ஒரு நிமிஷம். நான் சொல்ல வந்ததை சொல்ல விடாம நீங்க பாட்டுக்கு எதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. நீ சொல்லுமா. சார், சொத்தெல்லாம் சூர்யா பேர்ல இருக்குன்னு இப்ப இவங்க சொன்னது எதுவும் உண்மை இல்ல. மொத்த சொத்தும் சூர்யா பேர்ல இல்ல, குழந்தை தேவி பேர்ல தான் இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.